ரசனை நிறைந்த சொலவடைகளை நாமும் தெரிந்து கொள்ள நம் பாடப்பகுதியில் பொம்மலாட்ட வடிவில் நாடகமாக தரப்பட்டுள்ளது. அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி பொன் புதுப்பட்டி மாணவிகளாகிய நாங்களே பொம்மலாட்ட பொம்மைகளாக மாறி பாடப்பகுதியை நடித்து காண்பிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலைன்னு தலைப்புல பொம்மலாட்டமா பார்க்க போறோம். இவன் தான் நம் கதாநாயகன். ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகாம ஊரை சுத்திக்கிட்டே தெரியவான். அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை. புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட புடிவாதத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு. எங்கே அவன் போனா? டேய், எங்கடா போன? வாடா இங்க. ஒடிஞ்சு போன வெள்ளம் அழுதாலு வராது. நீ இப்போ சரியாக படிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதனால பள்ளிக்கூடம் போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாடுறா. பள்ளிக்கூடம் போய் படிக்கணுமா? படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வெளிச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகங்கிற மாதிரி அந்த பையனை போராடி தான் படிக்க வைக்கணும். எறும்பு ஊற கல் தேய்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாத்த நினைக்கிற அவங்க அப்பா. ஆனா அந்த பையன் கேட்கவே இல்லை. எதை எடுத்தோனையெல்லாம் அடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. அப்பாவுக்கு கோபம் ரொம்ப வருது. சத்தம் கேட்ட அம்மா வெளியே வராங்க. ராசா, உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ள விலை போகும். இப்போ நீ படிக்கலனா ஊருக்குள்ள உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிச்சுக்கோ. அடமலை விட்டாலும் செடிமடை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்கன்னு நினச்சி அந்த பையன் பள்ளிக்கூடம் போகிறான். ஆனால் அந்த பையனுக்கு பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. நினச்சதா கழுத எடுத்ததா ஓட்டம்ங்கிற மாதிரி அந்த பையன் பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடியே போயிட்டான். பையன் விளையாட ஆள் கிடைப்பாங்களான்னு சுற்றி முத்தி பார்க்கும் போது ஒரு எறும்பு ஊறி வந்துக்கிட்டு இருக்கு. எறும்பே என் கூட விளையாட வரியா? போ, உனக்குத்தான் வேலையே இல்லை. குடலு கூழு கழுகுதான், கொண்ட பூவு கழுகுதான். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் என் குழந்தைங்களுக்கெல்லாம் போய் தீனி கொடுக்கணும், அரிசி நெய்யெல்லாம் போய் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்டடிச்சு சோத்துக்கு ஆகுமா? நான் கிளம்புறேன். அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு. தேனியே, நீ என் கூட விளையாட வரியா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம்பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்குத்தான் வேற வேலையே இல்லை. 1000 கால நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆள் இருந்தால் அங்கே கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிறவள் நிறையா இருக்கு. போ. உங்க கூட்டத்துல தான் 1000 தேனி இருக்கே. நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலன்னா என்ன குறைஞ்சா போயிடும்? ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனித்தான் கரணை போட முடியும். பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ள நான் போய் தேன் எடுக்க போகணும். அந்த பையன் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு வீட்டு வாசல்ல ஒரு பொதிமான் நின்றுகிட்டு இருக்கு. அதுகிட்ட அந்த பையன் போறான். மாடே சும்மா தானே இருக்க, என் கூட விளையாட வரியா? என்னது? நான் சும்மா இருக்கிறேனா? காவடி பாரோ சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். உனக்கு தான் வேலை இல்லையே. இருக்கவனுக்கு புளி ஏப்போம், இல்லாதவனுக்கு பசி ஏப்போம். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புளி மூட்டை எல்லாம் தூக்கணும். நான் வரலை. அதோ அந்த ஆமையோட போய் விளையாடு. ஆமையே 4 வீட்டில் கல்யாணமா? நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாங்கிற மாதிரி எங்கே இவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்க? என் கூட விளையாட வரியா? என்னுடைய வேகம் ஓடுற முயலோட போட்டி வச்சிருக்கேன். அவ்வப்பொழுது போக்குவதிலும் வீணாக பொழுது போக்குதல் தவப்பொழுது நல்ல துன்பங்கள். நான் வரவில்லை. போ. பாடி குத்துனாலும் பதற அரிசி ஆகுமா? நீ ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா?
அதிர அடித்தாலும் உதிர விளையும். அது மாதிரி முயற்சி செஞ்சால் எல்லாம் முடியும். நான் வரவில்லை, போ போ. கொஞ்சம் தூரம் படுத்துக்கிட்டு இருக்க, அந்த முயல் கிட்ட போறான். முயலே முயலே, குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாம படுத்திருக்கியே, வா என் கூட விளையாடலாம். அகலில விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்கிற மாதிரி நெகலில் படுத்து தூங்கினதுனால போன தடவை ஆமைக்கிட்ட தோற்று போயிட்டேன். இந்த தடவையாவது நான் ஆமையை முந்தியாகணும். அதனால நான் வேகமாக ஓடணும். நீ வேணும்னா அதோ அந்த குட்டி சவரோட போய் விளையாடு. அந்த பையன் கார்த்திகை மாசம் பிற கண்ட மாதிரி அந்த குட்டிச்சுவர் மேல ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடுறான். அது ரொம்ப பழமையான சுவர், மலையில வேற நல்லா ஊறி போயிடுச்சு. அது திடீர்னு பொலன்னு இடிஞ்சு விழுந்தோன்னா அதுக்குள்ள இருந்து எறும்பு பூச்சி வண்டி எல்லாம் வெளியே வருது. அடப்பாவி, நாங்களே அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பான்னு போனாலும் விதி இல்லைன்னு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கோம். உனக்குத்தான் வேலையே இல்லைன்னா நாங்கள் இப்படி பாடுபட்டு சேர்த்து வச்ச எல்லா பொருளையும் இப்படி போட்டு உடச்சிட்டியே. பூச்சி எல்லாம் அவன் கை கால ஏறி நறுக்குன்னு கடிக்குது. அழுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிளறவன் பக்கத்துல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வழி புழுக்க முடியாம கத்திக்கிட்டு ஓடுறான். அமாவாசை இருட்டுல பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான். அந்த மாதிரி காட்டுல மேட்டுல ஏறி வீடு போய் சேர்றான். டேய், ஏன்டா அழுகிற? அம்மா அம்மா அம்மா, ஊரலகத்தில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்கம்மா. எறும்பு கூட சும்மா இல்லாமல் அது வேலையை பார்க்குது. எனக்கு இப்போ தான் புத்தி வந்துச்சு. என் வேலை படிக்கிறது மட்டும்தானே எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேல் நானும் சும்மா இருக்காமல் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிப்பேன். பிறகு அந்த பையன் நல்லா படிக்க தொடங்குறான். ஆளுக்கு ஒரு வேலை என்னும் தலைப்புல எல்லாத்துக்கும் புரிய வச்சுட்டான். இதுவரைக்கும் பொறுமையாக இருந்த பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.